Welcome students. This is part 2 of chapter 7 algorithmic problem solving. In part 1 what we have seen students, just we shall recap. That is, what is algorithm? Algorithm is the procedure to solve any problem. That is algorithm. So the algorithm can be expressed in 3 ways. That is pseudocode, flowchart and program. Algorithm can be expressed in 3 ways. What are the 3 ways? A program. This is the formal and it can be written using any programming language following the rules. And this alone only could be fed into the computer. Pseudocode and flowchart are other 2 methods to express the algorithm, but these 2 are only for understanding purpose of the users, programmers. They could not be fed into the computer. It is just like rough procedure. இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் பண்ணுறப்போ ஆக்சுவல் ஃபேர் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப்பாக போட்டு பார்ப்பீங்க இல்லையா, அதே போல தான், நத்திங் எல்ஸ் நியூ. ஸோ pseudocode and flowchart are the method to express the algorithm before actually writing to the program. டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், பட் வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரஃபாக ப்ரொசீஜர் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வை வி ஆர் ஃபாலோயிங் திஸ் டூ. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். சூடோகோடுங்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். இது வந்து இன்ஃபார்மல். தட் இஸ் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜும் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸும் மிக்ஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸாக எழுதுறது தான் சூடோகோட். ஃப்ளோசார்ட்டுங்கிறது அதே அல்காரிதமை டயக்ராமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். தட் இஸ் த ஃப்ளோசார்ட். இந்த ஃப்ளோசார்ட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்னால், இப்போ இந்த ஸ்பெஷல் சிம்பிள் ஸ்டார்ட் எண்டு, இது வந்து ஃப்ளோசார்ட்டோட ஸ்டார்டிங் சிம்பிள். அதே போல் எண்டிங் சிம்பிள், இது இங்கே எண்டுன்னு கொடுக்கலாம், ஸ்டாப்னு கொடுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸிங் கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்குள்ளே கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே கொடுக்கணும். கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி வருதெல்லாம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்டு பாக்ஸில் கொடுக்கணும். தென் எல்லா பாக்ஸஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க்கெட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஏரோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கண்ட்ரோல், ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் ஏரோ மார்க்கெட். இந்த கண்டிஷன் பாக்ஸில் வந்து 2 அவுட்புட் ஏரோஸ் இருக்கும், ஒன்று ட்ரூ ஏரோ, ஒன்று ஃபால்ஸ் ஏரோ. இந்த செக் பண்ணுற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ஏரோவை ஃபாலோ பண்ணும் ப்ரோக்ராம் கண்ட்ரோல், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஏரோ சைடு ஃபாலோ பண்ணி அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். நோ see this எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து சிம்பிள் வே. தட் இஸ் பாருங்கள், இது சூடோகோட். இது எதுக்கு? ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு உள்ள ஒரு சிம்பிள் மெத்தட் அல்கோரிதம். 2 இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? ஃபஸ்ட்டு நம்பருக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? அதே போல் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஒரு நம்பரை வாங்கிக்கோ, அதை ஏல ஸ்டோர் பண்ணு, அடுத்த நம்பர் வாங்கிக்கோ, அதை பியில் ஸ்டோர் பண்ணு, அப்புறம் 2 ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறது. இந்த ஏபியில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வேரியபிள்ஸ். தே ஆர் த மெமரி லொக்கேஷன். ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம கொடுக்குற நேமிங்ஸ் தான் இந்த வேரியபிள் நேம். இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதையும் பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் 2 ப்ளஸ் பண்ணி சம்ங்கிற இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு? சம்மில் என்ன இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணு. இது வந்து ஒரு சிம்பிள் அல்காரிதம் we have expressed using statement. So this is the pseudocode. இப்போ இதே அல்காரிதமை டயக்ராமாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸ்டார்ட்டும் எண்டு வந்துருச்சா? ஸ்டாப்பும் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வர மாதிரி வந்துருச்சு. ஸ்டார்ட் அண்ட் எண்டு. தென் அக்செப்ட் ஏ, அக்செப்ட் பி. அதாவது இன்புட் வாங்குகிறோம் இல்லையா, இன்புட் ஏ. இங்கே நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நாட் ஃபார்மல். ஸோ நம்ம அக்செப்ட்னு கொடுக்கலாம், ரீடுன்னு கொடுக்கலாம், இன்புட் ஏன்னு கொடுக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மீனிங்ஃபுல்லாக ஒரு இது கொடுத்துக்கலாம். அக்செப்ட் ஏ, அக்செப்ட் பி. தென் என்ன பண்ணுறோம்? 2 ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் பாக்ஸ் கேல்குலேஷன் எல்லாமே இது மாதிரி வரும். மறுபடியும் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு. இன்புட் அவுட்புட்கெல்லாம் இந்த பேரலோகிராம் டிஸ்பிளே பண்ண சொல்லி அப்புறம் முடிஞ்சுது. ஸோ இந்த ஏரோ மார்க் இண்டிகேட் பண்ணுது. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த ஏரோ மார்க் பாருங்கள், எதுவுமே ஸ்கிப் ஆகலை. ஸோ இந்த டெக்னிக் வந்து சீக்வென்ஷியல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, இதுவே இப்போ இந்த ரெண்டும் இருக்கும் இல்லையா, இந்த சூடோ கோடும் ஃப்ளோ சார்ட்டும் நம்ம ஆக்சுவலி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண மாட்டோம். இதை வந்து நான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ரிட்டன் C++ ப்ரோக்ராம். இப்படி தான் எழுதணும். அதே ப்ராப்ளம் தான், அல்காரிதம் தான். பட் வந்து தெர் ஆர் சம் ப்ராப்பர் மெத்தட், ரூல்ஸ், கிராமர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே போல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அதை வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்டாக்ஸ்னால் ஃபார்மேட்டு, கரெக்ட் ஃபார்மேட்லாம் ஃபாலோ பண்ணி 2 இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். தென் இங்கே வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் வரணும், இன்புட் வாங்கணும். அது சிஇன் ஏ பி அப்படின்னா என்ன மீனிங்னா, 2 இன்னா இன்புட் வாங்கு, தென் 2 ப்ளஸ் பண்ணு, தென் சியை வந்து டிஸ்பிளே பண்ணு. இதே அல்காரிதம் ஐ ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட் இன் C++ லாங்குவேஜ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கேபிட்டல் சி தானே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கப்போ கேபிட்டல் சி தான் யூஸ் பண்ணும். அதை நீங்கள் வந்து யூ வில் பி லேர்னிங் இன் ஃப்ரம் 9th lesson onwards. C++ you will be learning, students. Sorry. ஸோ இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். இந்த அபவுட்டும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோ சார்ட் எப்படின்னு புரிஞ்சதில்ல ஸ்டூடெண்ட்ஸ்? ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். ஸோ ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஸ்டார்டிங்க்கு எண்டிங்க்கு என்ன சிம்பிள்? எலிப்ஸ். கால்குலேஷனுக்கெல்லாம் என்ன சிம்பிள்? ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். கண்டிஷன் செக்கிங்க்கு டைமண்ட் ஷேப். பேரலலோகிராம் எதுக்கு? இன்புட் அவுட்புட்டுக்கெல்லாம் பேரலலோகிராம். தென் கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? யூஸிங் ஏரோ மார்க்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட்லேயும் ஃப்ளோ சார்ட் வந்து டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் த மெயின் அட்வான்டேஜ். எதுவுமே நம்ம விஷுவலாக டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ். ஸோ எ ஃப்ளோ சார்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸஸ் containing statements and condition which are connected by arrows. அந்த arrow என்ன இண்டிகேட் பண்ணுது? showing the order in which the boxesங்கிறது இந்த இடத்துல statements are executed. So what is flow chart? It is a diagrammatic notation for representing the algorithm. இதில் சில disadvantages இருக்கு. என்னன்னா, இப்போ ரொம்ப பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது, ஒரு ரொம்ப டிடிஎஸ் ப்ரோக்ராமாக இருக்குன்னா அதை வந்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ளோ சார்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே சூடோ கோட் எவ்வளோ குட்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஃப்ளோ சார்ட் வந்து எப்போவுமே காம்பேக்டாக இருக்காது. அதுவும் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நிறைய பேஜஸ்க்கு இது கண்டினியூ ஆகும். அப்போ அந்த ஹையரார்கியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறது இதில் ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹையரார்கியல்னால் எதுலேருந்து எங்கே போகுது, அதுலேருந்து எங்கே போகுது, அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ஹையரார்கியல். தென் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இந்த கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஆல்டர்னேட்டிவ். இது இல்லைன்னா அது செக் பண்ணுறோம், இந்த சைடு போகும் இல்லைன்னா இந்த சைடு போகும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி லூப்னால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது சில ஸ்டேட்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்னுங்கிறோம். இதில் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ப்ராப்பராக வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும், டெடியஸாக இருக்கும். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பாருங்கள். நான் இந்த ப்ரோக்ராம் திஸ் இஸ் டு பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 20. அதுக்குள்ள அல்காரிதம். ஃபஸ்ட்டு 1 to 20 வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவுண்ட் பண்ணுவீங்க உங்கள் ஃபிங்கரை. 1 2 யூ ஆர் யூஸிங் சம்திங் டு கவுண்ட்னோ. அதே போல் நம்ம எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே 1ன்னு கூட கொடுக்கலாம். தென் இன்க்ரிமெண்ட் எக்ஸ் பை 1 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. தென் பிரிண்ட் எக்ஸ். தென் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 20 கோ பேக் டு மறுபடியும் 20 வரலையா, மறுபடியும் ஸ்டெப் 2க்கு போ, இன்க்ரீஸ் பண்ணு, டிஸ்பிளே பண்ணு, மறுபடியும் செக் பண்ணு 20 ஆகிடுச்சா இல்லையா, மறுபடியும் போ, இன்க்ரீஸ் பண்ணு, டிஸ்பிளே பண்ணு. இந்த 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ 20 ஆகுதோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா, தென் இட் வில் கம் அவுட், ஸ்டார்ட் த ப்ராசஸ். அதை தான் நான் ஃப்ளோ சார்ட்டில் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல், இது வந்து ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் தப்பாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, தென் இன்க்ரிமெண்ட் எக்ஸ் பை 1, பிரிண்ட் எக்ஸ். தென் யூ ஆர் செக்கிங்க்கு இந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ் போடணும். x is less than 20, yes sir, again you are incrementing, again you are printing, again you are checking. If it is less than 20, yes, then it will be going on. So these 3 statements will be repeated again and again for
how many times 20 times அப்போ x ஓட வேல்யூ எப்போ 20 ஆகுதோ இந்த கண்டிஷன் என்னவாயிடும் ஃபால்ஸ் ஆகிடும் 20க்கு லெஸ்ஸராக இருக்க வரைக்கும் தான் ட்ரூ அப்போ நோங்கிறப்போ இங்கே வந்து ப்ரோக்ராம் வில் கெட் அல்காரிதம் ப்ராசஸ் இஸ் ஃபினிஷ்டு ஸோ இது வந்து ஐட்ரேஷன் ஆர் லூப் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தென் ஆல்டர்னேட்டிவ் ஆர் கண்ட்ரோலுங்கிறது see this இது என்னென்னா கிரேடு 4 கோர்சஸோட கிரேடு வாங்கி தென் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆவரேஜ் லெஸ் தேன் 60 இருந்தால் ஃபெயிலு இல்லைன்னா பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உள்ள ஒரு அல்காரிதம் சூடோ கூட பார்த்துக்கோங்க 4 மார்க்ஸ் வாங்கிக்கிறோம் கிரேடு கால்குலேட் பண்ணுறோம் தென் அதை வந்து செக் பண்ணுறோம் ஆவரேஜ் கிரேடை செக் பண்ணுறோம் அதே ஃப்ளோ சார்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் இன்புட் M1 M2 M3 M4 4 கிரேடு இன்புட் வாங்குகிறோம் then you are calculating grade is equal to M1 plus M2 plus M3 plus M4 slash 4 நான் இதுக்கு average find out பண்ணுறோம் then you are checking check பண்ணுறதுக்கு என்ன ஷேப்பு டைமண்ட் ஷேப் என்ன செக் பண்ணுறீங்க கிரேடு என்னன்னு செக் பண்ணுறீங்க less than 60 இருக்கா இருந்ததுன்னா print fail less than 60 இல்லைன்னா above 60 இருந்தால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக தானே இருக்கும் அப்போ இங்கே வரும் இங்கே வந்து என்ன டிஸ்பிளே ஆகுது print பாஸ் பண்ணிவிட்டு எண்டுக்கு வரும் ஸோ இங்கே வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் இது இல்லைன்னா அது ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸாக பார்த்தது இது லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் தட் வி ஆர் யூஸிங் இந்த அல்காரிதம் இப்போ இந்த அல்காரிதமில் இந்த லெசனில் மெயினாக நீங்கள் 2 டெக்னிக்ஸ் பார்க்க போகிறீங்க காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே காம்போசிஷன் அதில் தான் இந்த இதெல்லாம் வருது சீக்வென்ஷியல் ஆல்டர்னேட்டிவ் ஐட்ரேட்டிவ் சீக்வென்ஷியல்னா என்னென்னா ஒரு ப்ரொசீஜரே எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சுட கூட எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ஒன்று கூட ஸ்கிப் ஆகாது வரிசையாக ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் ஆகும் இதுதான் சீக்வென்ஷியல் ஃப்ளோ இது இல்லைன்னா அது கண்டிஷன் பேஸ் பண்ணி அப்போ அது ஆல்டர்னேட்டிவ் தென் சில ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட் ஆனால் ஐட்ரேட்டிவ் வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அல்காரிதம்குள்ளே நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுறோம் அதுதானே ஒரு அல்காரிதம் நிறைய ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தால் தான் ஒரு அல்காரிதம் அதுதான் காம்போசிஷன் அப்படிங்கிறோம் ஸோ வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற கமாண்ட் இது பண்ணு நம்பர் வாங்க ஒரு நம்பர் வாங்க அடுத்த நம்பர் வாங்க ஆட் பண்ணு டிஸ்பிளே பண்ணுன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறோம்ல கமாண்ட் அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஸோ வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் A statement is a phrase that commands the computer to do an action. Then simple statement பாருங்க இப்போ a is equal to 5 இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் 5ங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளில் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணு தென் இது என்ன பண்ணலாம் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஐ எம் சேஞ்சிங் a equal to 6னா ஏல ஆல்ரெடி 5 இருந்ததா தட் வில் கெட் சேஞ்ச் டு 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே அனதர் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் அதுதான் என்னென்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அது வந்து தட் இஸ் லீடிங் டு ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுவோம் ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் இப்போ இங்கே பாருங்கள் இந்த அல்காரிதம் இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 20 கம்பேர் பண்ணுறது ஒன்று கம்பேர் பண்ணி அப்படி இருந்ததுன்னா கோ பேக் டு ஸ்டெப் 2 இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம் ஸோ இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு அல்காரிதம் உருவாக்குறோம் இல்லையா இதுதான் காம்போசிஷன் தீஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம் இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை மாற்றிக்கலாம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது பதிலாக ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணி இன்னொரு பார்ட்டை ஸ்கிப் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் இல்லைன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸே ரிப்பீட் பண்ண வைக்கலாம் ஸோ திஸ் ஆர் கால்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் when a control flow statement is executed the statement of இங்கே என்ன செக் பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ செக் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதை தான் ஸ்டேட் அப்படிங்கிறோம் வேரியபிளோட வேல்யூ தான் என்னது ஸ்டேட் the state of the process is tested and depending on the result a statement is selected
x is less than 20 இருந்தால் தான் இது செலக்ட் பண்ணும், இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணாது. ஸோ டிபெண்டிங் ஆன் த ரிசல்ட், இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூ ஆஃப் ஆல்சோ அதை பொறுத்து தான் a statement is selected for execution. Sequential, as I told, the statements in sequence are executed one after another in the same order as they are written in the program. இப்போ பாருங்கள் S1 S2 அப்படின்னு இருக்குது ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் சும்மா அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா சீக்வென்ஷியல் ஃப்ளோவாக இருந்தால் என்ன பண்ணும், S1ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணும், S2ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் சீக்வென்ஷியல் ஃப்ளோ. பாருங்கள் S1 வரும், அதுக்கப்புறம் S2 எக்ஸிக்யூட் பண்ணும். அதே போல் இப்போது நம்ம இது ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுகிற அல்காரிதம், இப்போ -P அப்படின்னா இன்புட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தென் இது வந்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். அப்போ இங்கே சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். If we decompose a problem into 2 components, இப்போ 2 காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரே ஒரு செட் ஆஃப் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. 2 காம்பனண்ட் இருக்குன்னா எப்படி எழுதுவோம், ஒரு இப்போ இங்கே இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் x is equal to 0 இருக்கும் ஃபஸ்ட்டு. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸை வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் எடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குது. அப்போ இங்கே பாருங்கள் எப்படி அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் -Pங்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ 2 பார்ட் இருக்குது, S1 S2. இன்புட் அவுட்புட் ரிலேஷன், இதனோட S1 வந்து இதுக்கு இன்புட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அடுத்த S2க்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட் ப்ராப்பர்ட்டி. மீனிங் என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட வேல்யூ வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதனோட வேல்யூ என்னவோ அது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட்டாக போகும். தட் இஸ் திஸ். இப்போ இந்த ஃபார்மர் கோட்டு அந்த இது பாருங்கள், அந்த இது ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி ஃபார்மர் கோட்டு கிராஸ் வுல்ஃப் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்காங்க. ஃபைனல் ப்ராப்பர்ட்டி என்ன வரணும், ஆர். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் ஃபைனலாக எல்லாமே ஆர்னு வரும். ஆர்னா ரைட் சைடு. ஸோ அதட்டு எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணனா ஃபைனலாக ஆர் வரும். ஃபஸ்ட்டு ஃபார்மர் கோட் கிராஸ் வுல்ஃப் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்காங்களா, அப்போ எல்லாத்துக்குமே 4 வேரியபிள்னால் எல்லாமே எல்எல்எல்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மரு கோட்டு மட்டும் ரைட் சைடு போகிறாங்க. இப்போ ஃபார்மர் அண்ட் கோட் ஆர்ஆர்னு இருக்குது. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வேல்யூஸ் என்ன இருக்கும், ஃபார்மர் கோட் ஆர்ஆர் கிராஸும் வுல்ஃபும் எல்எல். அதுக்கப்புறம் ஃபார்மர் மட்டும் லெஃப்ட் சைடு வராது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஃபார்மர் கோட் கிராஸ் வுல்ஃபு, அதில் கோட்டு மட்டும்தான் அந்த சைடு போயிருக்கு ஆரில், மற்றது எல்லாமே எல்எல். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி லாஸ்ட்டில் எல்லாமே இது வரும். சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து எதுவுமே ஸ்கிப் ஆகாது, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸ்டேட்மெண்ட் 2 இதனோட இன்புட் ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கும், இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 3 இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்புட் எல்லாம் இப்படி இருக்கும், அதுதான் இன்புட் ப்ராப்பர்ட்டி. ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏ கண்டிஷன் இஸ் அ ஃப்ரேஸ். கண்டிஷன்னா என்ன, செக் பண்ணுறோம் இல்லையா, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, இஃப் மார்க் இஸ் லெஸ் தேன் 35, இந்த மாதிரி செக் பண்ணுறது தான் கண்டிஷன். ஸோ வாட் இஸ் அ கண்டிஷன்? A condition is a phrase that describes the test of the state. State என்ன, variable. If C ஒரு கண்டிஷன்னா தென் S1 S2ங்கிறது ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. Cங்கிறது கண்டிஷன்னா ஃபார்மேட் இப்படி தான். இஃப் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ்ன்னு கொடுத்து வேறு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆல் திஸ் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதனோட இதை எழுதியிருக்காங்க பாருங்கள், அல்காரிதம் ப்ரொசீஜர். Test whether C is true or false. If true, do S1. Otherwise, do S2. இதான் இதனோட மீனிங். ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள் இப்படி. கண்டிஷன் டைமண்ட் ஷேப்பில் கொடுக்கணும். கண்டிஷன் சினா ட்ரூவாக இருந்தால் S1 எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் S2 எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த இது பாருங்கள், இதில் என்னென்னா ஃபால்ஸாக இருந்தால் என்னங்கிறது கொடுக்கல. ட்ரூவாக இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் எஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. இது ஃபால்ஸாக இருந்தால் என்னன்னு கொடுக்கல.
otherwise do nothing. If C is true, do yes, otherwise do nothing அர்த்தம் இதனோட மீனிங். இது பாருங்க, இது என்னது, ரிப்பீட் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா do yes, then you will come out. The same thing ஃபால்ஸா இருந்தா என்னன்னு கொடுக்கல. ஃபால்ஸா இருந்தாலும் வெளியே வந்துடும், ட்ரூவா இருந்தால் அதை பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஃபால்ஸா இருந்தால் வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணல. இப்போ மினிமம் ஆஃப் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் இருக்குது, அதுக்குள்ள அல்கோரிதம் தான் இது. ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு நேம் கொடுத்து ஏபி 2 இன்புட்டு, எஸ் இன்புட்டு ப்ராப்பர்ட்டி எஸ் ஏ கமா பி. இது என்னன்னா மினிமம், அதுக்கு தான் இந்த சிம்பிள். அல்கோரிதமில் 2 நம்பருக்கு 2 நம்பரில் மினிமம் எது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிம்பிள், அது ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். See this minimum AB hyphen hyphen AB input property 2 input. If A is less than B, result is equal to A. இல்லைனா result is equal to B. இங்கே colon equal to போட்டிருக்காங்க, இங்கே equal to போட்டிருக்காங்க, நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக அவுட்புட் என்ன வரும், ஏபியில் ஸ்மாலஸ்ட் வரும். அதுதான் இந்த லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா அது 2 அவுட்புட்டு தானே இருக்குது ஒரு கண்டிஷனுக்கு. ஆனால் மல்டிபிள் அவுட்புட் இருக்கிறது தான் கேஸ் அனாலிசிஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இன்ட்டு 2 கேசஸ் தான் இருக்கும். அதாவது இது இல்லைன்னா அது ஏதோ ஒன்று தான் எக்ஸிக்யூட் பண்ணும் அவுட் ஆஃப் 2. But case analysis generalizes into multiple cases. It split the problem into an exhaustive set of disjoint cases. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் சம்மந்தமே கிடையாது, நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூவில் இருக்கிற அந்த கேஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ C1 C2 C3 கண்டிஷன், S1 S2 S3 S4ங்கிறது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா இதை செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா இதை செக் பண்ணும். கண்டிஷன் வந்து 3ஆக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவும் ஃபால்ஸ்னால் இங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த வே. See this algorithm students. Compare AB. A less than B இருந்தால் result -1. A is equal to B இருந்தால் result என்னது 0. A greater than B இருந்தால் result is equal to 1. ஸோ இங்கே 3 condition செக் பண்ணுறோம். கேஸ் A, கேஸ் ஃபஸ்ட்டு கேஸில் A less than B பார்க்குறோம். அப்படியா இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லையா இங்கே வரும் A equal to B செக் பண்ணோம். அப்படியா இருந்தால் ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம் 0. இதுவும் இல்லைன்னா எல்ஸ்க்கு வரும். எல்ஸில் வந்து என்ன செக் பண்ணுறோம், A greater than B செக் பண்ணுறோம். இருந்தால் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது மல்டிபிள் பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தது 2-வே பிரான்ச்சிங். இது கேஸ் அனாலிசிஸில் இந்த ஃபார்மேட்டில் எதுனா இது பேர் வந்து மல்டிபிள் பிரான்ச்சிங். தென் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, an iterative process execute the same action repeatedly subject to a condition. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் சில ஆக்ஷனை திருப்பி திருப்பி பண்ணுறது தான். இப்போ நான் சொல்கிறேன் பெல் அடிக்கிற வரைக்கும் எழுதுங்க அப்படின்னா உங்களோட கண்டிஷன் என்ன, பெல் அடிக்கிற வரைக்கும். அப்போ எத்தனை டைம் எழுதுவீங்க ஸ்டார்டிங்கில் தெரியாது, பட் யூ வில் பி ரிப்பீட்டட்லி டூயிங் தட் ஆக்ஷன். ஸோ இது வந்து இன்ஃபினைட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த ஐட்ரேஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைனைட் ஐட்ரேஷன், இன்ஃபைனைட் ஐட்ரேஷன். ஃபைனைட்டுங்கிறது ஸ்டார்டிங்லேயே தெரியும் நம்ம எத்தனை டைம் பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் 5 டைம்ஸ் இந்த ஆன்சர் எழுதுனா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஃபார் 5 டைம்ஸ் ஒன்லி. ஆனால் நான் வேறு மாதிரி சொல்கிறேன், பெல் அடிக்கிற வரைக்கும் இந்த லைனை இந்த ஆன்சரை எழுதுங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது எவ்வளோ டைம் எழுத போகிறீங்கன்ட்டு. ஆனால் கண்டிஷன் என்ன, பெல் அடிக்கிற வரைக்கும். ஸோ ஒவ்வொன்றும் எழுத முடிச்ச இருக்கிற பெல் அடிக்குதான்னு செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஐட்ரேட்டிவ்ல அந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைனைட், இன்ஃபைனைட். ஒரு கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் சில ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி திருப்பி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. இது பாருங்க, டிவைட் ஏபி.
A is integer, B is not equal to 0. ஏன்னா B 0 இருந்தால் டிவிஷன் ஒர்க்கு நடக்காது. Q or the answer. அப்போ வந்த ஆன்சருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? A is equal to Q into B. இந்த ரிலேஷன், இந்த ஃபார்முலா வந்து அது ப்ரூவ் பண்ணுச்சுன்னா your division is successful. அதே கொஞ்சம் கூட எலாபரேட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள், அதே அல்கோரிதமை. ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும், லெஸ் தேன் B. ஃபஸ்ட்டு க்யூவும் ஆரும் வேல்யூ, க்யூக்கு வந்து 0 கோஷன்ட் வரல, ரிமைண்டரில் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிமைண்டர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு B. ரிமைண்டர் B வர வரைக்கும் என்ன பண்ணுறோம்? க்யூவில் ஒன்று ஆட் பண்ணுறோம், ஆரில் வந்து -B பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவல் டிவிஷன் ப்ராசஸ். இந்த அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா நம்ம சிம்பிள் டிவிஷனை தான் அவங்க இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு 10 இருக்குது, 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன, எத்தனை பார்ட்? ஏங்கிறது 10, பிங்கிறது என்னது 2. ரிமைண்டரில் எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு கோஷன்ட்டில் எதுவும் இல்லை, ரிமைண்டரில் 10 இருக்குது. ஒரு 2 கட் பண்ணிடுறீங்க, அதுதான் இங்கே கோஷன்ட்டில் ஒரு டைம் பிரிச்சா கோஷன்ட்டில் ஒன்று ஆட் பண்ணால் இங்கே ஒரு 2 கட் பண்ணுறீங்க. அப்புறம் அடுத்த 2 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறப்போ கோஷன்ட்டில் ஒன்று ஆட் பண்ணுறோம், இங்கே அடுத்த 2 கட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸ்லாஷ், தட் இஸ் யுவர் பார்ட்லி டிவைடிங். அதுதான் ஆக்சுவல் டிவிஷன். அதே போல் தான் இந்த மோனோக்ரோமேட்டைஸ்க்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, 3 கேமல்ஸ் மீட் பண்ணால், 2 கேமல் மீட் பண்ணால், சாரி 2 இந்த கேமிலியான் மீட் பண்ணால் 3வது கேமிலியானோட கலர் மாறும். அப்போ ஏவும் A ஈக்குவல் டு ஒரு கேமிலியான் கலர், B ஈக்குவல் டு இன்னொரு கேமிலியான் கலர், C ஈக்குவல் டு இன்னொன்று. ஏவும் B ஈக்குவலாக இருக்கும். இது இன்புட் ரிலேஷன். அவுட்புட் எப்படி வரணும்? ஏவும் B 0 ஆகிடும், C ஈக்குவல் டு A + B + C. இந்த எல்லாமே ஒரே கலராக வந்துடும். தட் இஸ் டன் இன் ஐட்ரேஷன் ப்ராசஸ். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏல 3 இருக்குது, பியில் 3 இருக்குது, சியில் 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 2 ஏவும் பியும் மீட் பண்ணுறப்போ இதில் ஒன்று ரெடியூஸ் ஆகும், இதில் ஒன்று ரெடியூஸ் ஆகும், இதில் 2 ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது மீட் பண்ணுறப்போ இதில் ஒன்று ரெடியூஸ் ஆகும், இதில் ஒன்று ரெடியூஸ் ஆகும், இதில் 2 ஆட் ஆகிடும். மறுபடியும் மீட் பண்ணுறப்போ இதில் 0 ஆகிடும், இதில் 0 ஆகிடும், இதில் 2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எத்தனை ஐட்ரேஷன் ஆகுது? 4 times ஐட்ரேஷன் ஆகுது. இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. தட் இஸ் த திங் தே ஹாவ் கிவன் ஹியர். ஸ்டார்டிங் ஏல இருக்க வேல்யூ ஏங்கிற ஒரு நம்பர், பியில் பிங்கிற நம்பர், சியில் சிங்கிற நம்பர் இருக்குது. இதெல்லாம் ஒரு வேல்யூ. ஏவும் பி ஈக்குவலாக இருக்குது. அவுட்புட் எப்படி வரணும்? ஏவும் பி 0வாக வரணும், சி வந்து இந்த 3 ப்ளஸ் பண்ண வேல்யூ வரும். அப்போ அதை எப்படி இது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்? வைல். அதுக்கு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லூப்ஸ்க்கு. வைல் A greater than 0, அதாவது 0வானா நிற்கணும். 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏல -1 பண்ணுறோம், பியில் -1 பண்ணுறோம், சியில் 2 ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா 2 மீட் பண்ணால் 3வது கலர் ஆகிடுது ரெண்டுமே, அதனால 2 மீட் பண்ணுறோம். That is the thing given in flow chart. So இதுதான் காம்போசிஷன். காம்போசிஷன் அப்படின்னாலே என்ன? That is it contains a set of statement. ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே, இப்போ இந்த வைல்குள்ளே இஃப்க்குள்ளே 2-3 கண்டிஷன், இஃப் இது இல்லைன்னா அது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே 2-3 பார்ட் இருக்குது, அதுதான் காம்போசிஷன். இப்போ வைல்குள்ளே பார்த்தீங்கன்னா வைல் செக்கிங் ஒன்று, மற்ற ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை தான் காம்போசிஷன் அப்படிங்கிறோம். Okay students, I hope you have understood up to this part, and we shall continue in next part. Thank you.